கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டு என்ற இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கௌரவ விழாவில் நான் கலந்துக்கிறதுல வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறோன்னா அந்த படத்தோட நோக்கம் என்னென்னு பார்க்கணும். அந்த படத்தோட நோக்கம் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை கௌரவப்படுத்துறது தான் இந்த படமே. இன்றைக்கி அதுவும் இந்த ஒரு சிகை அலங்கார சங்கத்தில், ஒரு முடித்திருத்தோர் சங்கத்தில் வந்து முடித்திருத்தோர் மற்றும் மருத்துவர் சங்கத்தில் வந்து நான் இங்கே வந்து உட்காந்து இங்கே பேசுகிறதே வந்து எனக்கு மிகப்பெரிய கௌரவமாக நினைக்கிறேன். அவங்கள கௌரவிக்கிறதே எடுத்த படத்தில் வந்து அவங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்கன்றதுல ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த படம் எடுக்கும்போது இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறோன்னும் போது அதை கிராண்டாக கொடுக்கணும். ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை நான் கௌரவப்படுத்துகிறேன்னு முடிவு எடுத்த பிறகு அந்த ட்ரிபியூட் வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக இருக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமைச்சேன். ஸோ இன்றைக்கி எல்லாரோட பார்வையும் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் பக்கம் திரும்பி இருக்குது. அதுதான் அந்த நோக்கம் தான் இந்த படம். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த படம் எடுத்த நோக்கம் நிறைவேறியிருக்கின்றதே ஒரு பெரிய சந்தோஷம். இதை விட பெரிய சக்ஸஸ் எதுவுமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த படம் தான் நான் இது வரைக்கும் எடுத்த படத்துலேயே என்னுடைய பெஸ்ட் ஃபிலிம் நான் ஆரம்பத்துலன்னு சொல்லியிருந்த காரணமும் அதுதான். ஏன்னா இந்த படம் வந்து இந்த படமே வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினச்சா இந்த உலகம் ஒருத்தர் மேலே பார்க்குற பார்வையை மாற்ற முடியுன்றது தான். ஸோ அப்படி மாற்றுற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை நாம் கீழே பார்க்கக்கூடாது, நம்ம உயர்வாக தான் பார்க்கணும். ஸோ அப்படி ஏன்னா எந்த தொழிலும் வந்து குறைவான தொழிலே கிடையாது. ஏன்னா அதனால தான் படத்தில் ஏகப்பட்ட இடத்துல செய்யும் தொழிலை தெய்வம் டெக்ஸ்ட்டை வச்சு தான் நான் டோட்டலாகவே ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த படம் வந்து மக்கள் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து ஒட்டுமொத்த மக்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா ஒட்டுமொத்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தான் அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்மளை வந்து அவங்க அங்கீகரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த படத்தோட வெற்றி வந்து இதில் அதாவது படத்தோட கிளைமேக்ஸ் எண்டு கார்ட்லேயே போட்டிருப்பேன்னா, முடித்திருத்தம் செய்யும் ஒவ்வொரு கலைஞனுக்கும் இப்படம் சமர்ப்பணம்னு. ஏன்னா நான் வந்து உங்களை எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் ஒரு கலையாகவும் தான் இதை பார்த்தேன். ஸோ அப்படி தான் இந்த படமும் எடுத்தேன். இன்றைக்கி வந்து இது மன நிறைவாக இருக்குது. இது வந்து மக்களிடத்தே போய் சேர்ந்துருக்கு. ஸோ நிச்சயம் இந்த படம் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துன்ற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். இந்த படம் அதை செஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இங்கே கூப்பிட்டு இந்த இடத்துல என்னை கூப்பிட்டு கௌரவித்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த விழாவை ஏற்பாடுபடுத்தின அந்த நண்பர் பாலா மற்றும் இந்த சங்கம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரோபோ சங்கரோட பங்கு முக்கியமான பங்கு. படத்துலேயும் சரி, படம் முடிஞ்ச பிறகும் சரி, அவர் வந்து இல்லை நேற்று எனக்கு ஃபோன் போட்டு, இல்லை தலைவா நம்ம வந்து அவங்க வந்து கூப்பிட்றாங்க, நாம்ளே அவங்க இடத்துக்கு போகிறது தான் மரியாதை அப்படின்னு சொன்னார். ஐயோ அப்போ நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லி உடனே கிளம்பி வந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்ததில் ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நன்றி.